தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தர் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சத்சங்கத்தில் சிவானந்தர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவானந்த ஆசிரமத்தில் இரவு சத்சங்கத்தில் பங்கு கொள்வது என்பது அனைவருக்கும் ஒரு தனி ஆனந்தத்தை கொடுக்கும். இன்றும் ஆசிரமத்தில் குருதேவர் இருந்த நாளை போலவே தினந்தோறும் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குருதேவர் தமது ஜீவித காலத்தில் சத்சங்கத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வந்தார். ஒரு நாள் கூட சத்சங்கத்திற்கு வராமல் இருந்தது கிடையாது. உடல் நலம் குன்றி நடக்க முடியாத நிலையிலும் கூட சக்கர நாற்காலியில் அமர்ந்து வந்து சத்சங்கத்தில் பங்கு கொள்வார். சத்சங்க அறையில் அமர முடியவில்லை என்றால் படுத்துக் கொள்வார். எந்த நிலையிலும் சத்சங்கத்தில் பங்கு கொண்டே ஆக வேண்டும் என்று சத்சங்கத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு தம் செயலால் புகட்டிய மாபெரும் மகாத்மா நம் குருதேவர். இதோ ஆசிரமத்தில் ஒரு நாள் நடந்த இரவு சத்சங்கத்தை பற்றிய ஒரு தத்ரூப வர்ணனை. 1962 வருடம் மே மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. சூரியன் அஸ்தமித்து விட்டான். இன்னும் சந்திரோதயம் ஆகவில்லை. ஆகா, ஆனந்த குட்டீரத்திலிருந்து ஒரு பேரொளி கிளம்பி வெளிவருகிறதோ? ஆமாம், குருதேவர் தமது குட்டீரத்தை விட்டு சத்சங்கத்தில் பங்கு கொள்வதற்காக கிளம்புகிறார். என்ன தேஜோமயமான சரீரம், எப்பொழுதும் ஆனந்தமயமான வதனம், குழந்தையை போன்ற களங்கமற்ற சிரிப்பு. கங்கையை ஒட்டிய அவரது குட்டீரிலிருந்து அவர் கிளம்பும் காட்சியை கண்டு ஆனந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் குட்டீரை ஒட்டிய ரோட்டு பகுதியில் தயாராக ஒரு பக்தர் கூட்டம் வெகுநேரம் காத்து நிற்கிறது. குருதேவரை கண்டவுடன் அந்த குழுவில் உள்ள அனைவரும் கரம் குவித்து குருதேவரை நமஸ்கரிக்கின்றார்கள். திருத்தணியிலிருந்து வந்துள்ள பக்தர் குழாத்தினர் முருகா முருகா என்று குரல் எழுப்புகின்றனர். அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் குருதேவரும் முருகா முருகா ஓம் சரவண பவாய நமக என்று மெய்மறந்து கூறுகிறார். இருபுறத்திலும் 2 சீடர்கள் தாங்கி பிடிக்க குருதேவர் மெதுவாக சாலையில் நடக்கிறார். பக்தர் கூட்டமும் பின்தொடர்கிறது. வைரவிழா அறைக்கு முன்புறம் உள்ள திறந்தவெளி அரங்கில் ஹார்மோனியம் தபேலாவுடன் கூடிய கீர்த்தனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒளி விளக்குகள் போடப்பட்டு அந்த இடம் ஒளிமயமாக திகழ்கிறது. பார்வையாளர்கள், பக்தர்கள், ஆசிரமவாசிகள் போன்ற பலரும் அங்கே அமர்ந்திருக்கின்றனர். ஒரு புறம் ஆண்கள், மறுபுறம் பெண்கள். கீழே கங்கை நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்களை மூடி மனதை ஒருமைப்படுத்தினால் அதிலிருந்து ஓங்கார நாதம் எழுவதை கேட்கலாம். எதிர்க்கரையில் உள்ள கீதா பவனம் சொர்க்காசிரமத்திலிருந்து ஆலய மணி டான் டான் என்று ஒலிக்கிறது. பின்புறம் இமயமலை ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. என்ன கம்பீரமான தோற்றம்! இரவு நேரத்தில் அது காட்டும் கருமை நிறம் நமக்கு கருப்பு நிற கண்ணனை நினைவூட்டுகிறது. ஆனந்த குட்டீரத்தின் ஆனந்த ஊற்றாகிய குருதேவர் அனைவரிடத்திலும் குதூகலமாக பேசிக்கொண்டே சத்சங்க இடத்தை அடைகிறார். தமக்கென்று போடப்பட்டிருக்கும் ஒரு சாய்வு நாற்காலியில் குருதேவர் அமர்கிறார். அங்கிருந்து அவர் அனைவரும் அவரையும் காண முடியும். அவருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பகவானின் படம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரம சந்நியாசி ஒருவர் ஸ்ரீசுக்தத்தை முதலில் பாராயணம் செய்கிறார். பக்தர்கள் குருதேவரின் பாதங்களில் ரூபாய் நோட்டுகளை காணிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு தங்கள் இடங்களில் சென்று அமர்கின்றனர். ஆசிரமத்தில் மகாலட்சுமியின் அருள் நிரம்பி இருக்கிறது.
ஸ்ரீ சூக்த பாராயணத்திற்கு பின் குருதேவர் சுப்பாராவ் என்ற கண் பார்வையற்ற ஒரு கீதை பேரறிஞரை பேசுவதற்காக அழைக்கிறார். அவரும் ஒரு சில கீதா ஸ்லோகங்களை சொல்லி விளக்கம் சொல்கிறார். அதற்கு பிறகு ரேடியோ பாடகரான பால் என்பவரை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறார். அவர் துளசிதாசரின் பஜனை பாடல் ஒன்றை மிக இனிமையான குரலில் பாடுகிறார். அப்பொழுது ஒரு பக்தர் குருதேவருக்கு அருகில் வந்து அவரது பாதங்களை தொட முயல்கிறார். தொந்தரவு செய்ய வேண்டாம், மெதுவாக மெதுவாக என்று குருதேவர் அந்த அன்பரிடம் கூறுகிறார். பல வருடங்கள் இடைவிடாது செய்த கடும் தவத்தால் குருதேவரது உடல் கொஞ்சம் அழுத்தினாலும் மிகுந்த வலி கண்டது. இரவு சத்சங்கத்தில் ஆசிரமத்தில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானும், திங்களில் சிவபிரானும், செவ்வாயன்று குமரப்பெருமானும், புதனன்று கிருஷ்ணரும், வியாழனன்று தத்தாத்திரேயரும், வெள்ளியன்று தேவியும், சனியன்று ஹனுமாரும் விசேஷமாக வழிபடப்பட்டனர். ஸ்ரீராம நவமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கிறிஸ்துமஸ், நவராத்திரி போன்ற விசேஷ தினங்களில் அந்தந்த மூர்த்திகளுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். ஒரு அயல் நாட்டவர் வந்தார். குருதேவர் அவரை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி வரவேற்றார். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, வியன்னாவிலிருந்து என்றார் அந்த அன்பர். உடனே அவருக்கு புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை குருதேவர் கொடுத்தார். இதற்குள் பால் துளசிதாஸ் பஜனையை பாடி முடித்தார். அதையடுத்து கீர்த்தனம். ஆரத்திக்கு பின் பிரசாதம் வழங்கப்பட்டது. குருதேவரிடமிருந்து நேரடியாக பிரசாதத்தை பெறுவதற்காக இப்பொழுது பலர் அவரை சூழ்ந்து கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் ஒரு தத்துவ பேராசிரியர். சங்கரருக்கு சமமான மேனாட்டு ஞானிகள் உண்டா என்று அவரிடம் குருதேவர் கேட்டார். அவர் சிறிது ஆலோசிக்கவும், குருதேவரே, எக்கார்ட் இல்லையா, சில கிறிஸ்தவ தத்துவவாதிகளும் உண்டு என்று பதில் சொல்லிவிட்டு, நீங்கள் இதற்குள் துறை தலைவராய் இருக்க வேண்டும். சனிக்கு எதிர் வீட்டில் பிருகஸ்பதி இருக்கிறார் போலும் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டார். இது வெறும் வேடிக்கை அல்ல. ஜாதகங்களையும் கைரேகைகளையும் நம்பி காலத்தை வீணாக்கும் நபர்களுக்கு குருதேவர் இங்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். அடுத்து ஒரு சம்ஸ்கிருத பேராசிரியரின் மீது குருதேவரின் பார்வை பட்டது. அவர் குவாலியரிலிருந்து வந்திருந்தார். குருதேவருடைய பிரம்மச்சரியம் பற்றிய புத்தகம் தன்னை எவ்வாறு மாற்றியமைத்தது என்பதை அவர் எடுத்து கூறினார். உடனே குருதேவர் ஆசிரமத்தின் புதிய வெளியீட்டான மனத்தை அடக்குதல் என்ற ஆங்கில நூலை அவருக்கு அளித்தார். தம்மிடம் ஆராய்ச்சி செய்யும் ஒரு PhD மாணவருக்கு அது மிகவும் உதவும் என்று கூறி அவர் அதை பெற்றுக்கொண்டார். நீங்கள் எனது பேராசிரியரா அல்லது மாணவரா என்று குருதேவர் அவரை பார்த்து கேட்க, நீங்கள்தான் எனக்கு பேராசிரியர், நான் உங்கள் மாணவன் என்று பேராசிரியர் கூறினார். நீங்கள் துறை தலைவர் இல்லையா? அங்கே, இங்கல்ல என்றார். குருதேவர் எழுந்துவிட்டார். உடனே பக்தர்கள் ஒதுங்கி நின்று அவருக்கு போவதற்கு வழிவிட்டனர். அப்பொழுது ஒரு அன்பர், சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது என்று தாயுமானவரின் ஒரு சில வரிகளை சொன்னார். அதை கேட்ட குருதேவர், அது சரிதான், அமைதியாக இருங்கள், ஆனால் உங்கள் கைகள் வேலை செய்து கொண்டிருக்கட்டும். மனத்தை கடவுளிடமும் கைகளை வேலையிடத்தும் கொடுங்கள். முக்மே ராம் கர்மே காம், நாவில் அவன் நாமம், கையில் நம் வேலை, உள்ளே அமைதி, வெளியே செயல். உலக நாடகத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருங்கள் என்று அறிவுரை கூறினார். மெதுவாக பிரார்த்தனை ஸ்லோகங்களை வாயில் முணுமுணுத்தவாறே குருதேவர் தமது குட்டீரை நோக்கி நடக்கிறார். குட்டீரின் வாயில் வரை பக்தர்கள் அவரை பின்தொடர்கின்றனர். தமது குட்டிலில் இருந்து கொண்டு குருதேவர் அனைவரையும் நோக்கி கரம் குவித்து நமஸ்காரம் செய்கிறார். பல்வேறு சமயங்களின் மறைநூல்களில் இருந்து சில பகுதிகளை பிரார்த்தனையாக சொல்கிறார். அனைவரும் அவரை வணங்குகின்றனர். குருதேவர் தமது குட்டீருக்குள் நுழைகிறார்.
அப்பொழுது அவரது மனமானது நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு அந்தர்முகமாயிற்று என்பதை அவரது முகத்தோற்றம் எடுத்துக்காட்டியது. அமைதி, அமைதி, அது இறைவனுடன் ஒன்றித்த பேரானந்தமாகும். நாளையும் குருதேவரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.